எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு, நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு நேற்று போயிருந்தோம். கல்யாணத்துக்கு போனதில் அந்த ஃபங்க்ஷனில் ஒருத்தர் பார்த்தோம். அவங்க வெளிநாடு போய் ஒரு 35 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, வெளிநாடு போனால் ரொம்ப பணம் கிடைக்கி நல்ல சௌகரியமாக இருப்பாங்க அப்படின்ட்டு நல்லா பார்த்து படிக்க வச்சு வெளிநாடு அனுப்பிடுவாங்க. ஒரே பையன் ஒரே பொண்ணாக இருந்தாலும் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பெருமை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் போயிட்டாங்க ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவங்க பசங்கள்லாம் படித்து இப்போ பெரிய வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு, இன்னுமே கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அவங்க எதுவுமே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆச்சா ஆகலையா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் இங்கே நம்ம ஊர்லேயே இருந்தால் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம மதிப்பாக சொல்கிறோம். அந்த மதிப்பு கிடையாது அங்கே. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அவங்க சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்காங்களா அதுவும் இல்லை. ஏன்னா அவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னா, நம்மளாம் ஒரு 100 ரூபா டெய்லி சம்பாரித்தாலும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருப்போம். சாப்பாட்டு கலவாக இருந்தாலே போதும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவங்க பணங்காசு அவ்வளோ இருந்து பார்த்தா கொட்டி கிடக்குது. பணங்காசு சொத்து சொகம் எல்லாம் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் நிம்மதிங்கிறது இல்லை. உறவுகளே சுத்தமாக இல்லை, உறவுகளே இல்லாமல் போச்சு. அவங்க எப்படியோ அவங்க யாரோ மாதிரி தான் இருக்காங்க. பார்த்தா நடைப்பிணமாட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு நடைப்பிணமாட்ட தான் இருக்காங்க. நம்மளை பார்த்து அவங்க இப்படி இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நம்ம இந்த ஊர்லேருந்து நிறையா சம்பாதிக்கலாங்களா, நம்மளை பார்த்து அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க அப்படி இப்போ அமெரிக்கா போகிறாங்க, அங்கே வெளிநாட்டிலையெல்லாம் போய் அந்த மாதிரி நிறையா சம்பாரித்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுருக்குறோம். ஆனால் அவங்க சூழ்நிலை பார்த்துன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்மளுக்கு ரொம்ப பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது. யாருக்கிடம் பேச மாட்டேங்கிறாங்க, நிறையா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பார்க்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்களா பாருங்களேன். அந்தளவுக்கு கஷ்டம். அமெரிக்காங்கிறாங்க. வெளிநாடெல்லாம் போய் பார்த்தா தான் எப்படின்னு தெரியும். அதனால் நம்ம இந்த ஊரில் இருந்துட்டு நம்ம என்ன முடியுமோ சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஆனால் அவங்கள பார்த்தா நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறது எப்படி இருக்காங்க, என்ன சூழ்நிலை இருக்கான்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதனால் நம்ம இங்கே அளவாக சம்பாரித்தாலும் போதும். நம்ம பசங்க நம்ம வீட்டோடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.